மனித வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதனுக்குரிய ஒரு அழகு என்ன அப்படின்னா பொறுமை. பொறுமை இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயங்களையும் சாதாரணமாக செஞ்சு முடிக்க முடியும். பொறுமை இல்லை அப்படின்னா சிறு ஊசியில் நூல் கோர்ப்பது கூட பெரும் போர் விஷயங்கள் போலவே இருக்கும் இல்லைங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் அவசரத்தில் அண்டாக்குள்ளே கைவிட்டால் கூட போகாது அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? பொறுமையாக ஒரு ஊசியில் நூல் கோத்தோம் அப்படின்னா ஒரு நொடியில் கோத்தரலாம். ஆனால் ஒரு அவசரத்தில் நூல் கோக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பல மணி நேரங்கள் அதோட போராடிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். நீங்கள் பொறுமையாக இருக்கிற வரைக்கும் உங்களோட வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியான முறையில் போகும். நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டீங்க அப்படின்னா பொறுமையே போராட்டமாக மாறிடும். சரி, இந்த கதையில் யார் எப்படி இருக்காங்க, பொறுமை இழக்கிறதுனால இவரோட வாழ்க்கையில் என்னென்ன இழக்கிறாரு அப்படின்றத இந்த கதையில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. மனித வாழ்க்கைக்கு பொறுமை எவ்வளோ அவசியம் அப்படின்றது இந்த கதையில் பார்க்கலாம் வாங்க. ஒரு விக்ரமன் அப்படின்னு ஒருத்தன், அவன் எப்போவுமே காலையில் எழுந்த உடனே கோயிலுக்கு போகிறது அவனோட வழக்கம். ஒரு நாள் நடராஜர் கோவிலுக்கு போகிறான். அந்த கோவில் விக்கிரகத்துக்கு கீழே பழங்கால தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே என்னடா இது இப்படி எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கேள்வி இருந்தாலும் அந்த எழுத்துக்களை அவரால் படிக்க முடியும். அவருக்கு அந்த எழுத்துக்களை படிக்கக்கூடிய திறமையும் உண்டு. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு கீழே இருக்கிற அந்த வாசகத்தை படிக்கிறாரு. என்ன இருக்குது அப்படின்னா, இந்த நடராஜர் பெருமாளுக்கு 100 குடம் தண்ணீர் யார் அபிஷேகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அரசர் பதவி கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருந்தது. அதை பார்த்த உடனே இந்த விக்ரமனுக்கு ஒரே சந்தோஷம். எப்படியாவது இந்த பெருமாளுக்கு 100 குடம் தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு அரசர் பதவியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடமாக முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. 90 குடம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கிறாரு. 90, 92வது ஊற்றின உடனே சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. என்னடா அரசர் பதவி கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லையே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி. பொறுமையின் முதல் தடமாற்றம் அங்கே தான் ஏற்படுது அவருக்கு. 95வது குடம் போது அப்பவும் திரும்பி திரும்பி பார்க்குறாரு. எந்த மாற்றமும் இல்லை. ஏண்டா 95 குடம் ஊற்றிட்டோம், அட்லீஸ்ட் ஒரு சின்ன மாற்றமாக அது இருந்தால் தானே நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்மளும் 100 குடம் ஊற்றுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், கஷ்டப்பட்டு 95 குடம் ஊற்றியாச்சு, இப்போவாது கொஞ்சமாவது அறிகுறி கொடுத்தா மனுஷன் கொஞ்சம் சந்தோஷமாக இன்னும் ஒரு 5 குடத்தை சந்தோஷமாக ஊற்றுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டே 98வது குடத்துக்கு வரான். அப்போவும் ஊற்றிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். ஒரு சின்ன இலை கூட அசைகிறது கிடையாது. அவனுக்கு பொறுமையோட எல்லையே மீறிடுச்சு. போடா நீயும் உன்னோட வழிமுறையும், நானும் 100 குடம் ஊற்றுனா அரசர் பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணுறது. அப்புறம் பார்த்தா 98வது குடம் வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கப்புறமும் எனக்கு அரசர் பதவி கிடைக்கிறதுக்கு எந்த மாற்றமும் இல்லை, அப்புறம் நான் ஏன் 100 குடம் ஊற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. சரி, ஆனது ஆச்சு, இன்னும் ஒரு குடம் ஊற்றி பார்ப்போமே அப்படின்ட்டு 99வது குடமும் ஊற்றுறான். அப்பவும் அவனுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்மளால் முடியாது, 100வது குடத்தில் கையில் வச்சுக்கிட்டே இத்தனை கேள்விகளையும் இத்தனை யோசனைகளையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். 100வது குடம் ஊற்றும்போது என்ன நினைக்கிறான்னா, நீயாவது உன் அரசர் பதவியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த குடத்தையும் சேர்த்து அந்த விக்கிரகத்தை மேலேயே போட்டுடுறான். உடனே கடவுள் சடனாக காட்சியளிக்கிறாரு. பார்த்த உடனே, விக்ரமா, நீ 99 குடங்கள் வரைக்கும் உன்னோட பொறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தாலும் சரி, ஒரு 100 குடத்தை நீ பொறுமையாக ஊற்றியிருந்த அப்படின்னா உனக்கு அரசர் பதவி கண்டிப்பாக கிடச்சிருக்கும். 100வது குடத்தில் உன்னோட பொறுமையை இழந்து அந்த விக்கிரகத்தின் மேலேயே அந்த குடத்தை போட்ட பார்த்தியா, அதுலேயே உன்னோட மொத்த குடத்தும் தண்ணி 99 குடத்தோட தண்ணியும் வீணாக போச்சு. அந்த ஒரு குடத்தில் நீ பொறுமை இழந்ததுனால உன்னோட 99 உழைப்பும்
வீணாக போனது உன் கண் முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உனக்கு அரசர் பதவி வேணும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ 7 ஜென்மங்களும் கழுதையாக பிறந்து 8வது ஜென்மத்தில் நீ மறுபடியும் 100 குடம் எனக்கு அபிஷேகம் செஞ்ச அப்படின்னா அந்த அரசர் பதவி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போய்ட்றாரு. அப்போ தான் விக்ரமனுக்கு புரியுது, 99 குடங்கள் வரைக்கும் ஏதோ பொறுமையை கடைபிடிச்சேன்னா அந்த ஒரு குடத்தில் நான் பொறுமையாக இருந்திருந்தேன் அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு நான் ஒரு அரசரியாக இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு 100வது குடத்தில் அதுவும் முடியும் நேரத்தில் என்னோட பொறுமை இழந்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தவறை அப்போ தான் உணர்றாரு. இந்த கதை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சில நடக்கும் நடக்காது அப்படின்றதுல வேற, முடிஞ்ச வரைக்கும் 3/4 கிணறு தாண்டினதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதா, இது செஞ்சு ஏதாவது செய்ய எதுவுமே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது, இவ்வளோவும் செஞ்சு வேஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு 3/4 கிணறு தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறது முட்டாள்தனம். 3/4 கிணறு தாண்டும் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பொறுமை முழு கிணறும் தாண்டும் வரை நல்லதோ கெட்டதோ நடக்குமோ நடக்காதா முழுமையாக உன்னோட உழைப்பை அங்கே போட்ட அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வெற்றிகள் உண்டு அப்படின்றத இந்த கதையோட முழு அர்த்தம். இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.